தமிழ் சினிமாவுல சமந்தாவுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. அதிலயுமே அவங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இல்லையா? அண்ட் ரீசென்ட்டா அவங்க கிட்ட வந்து ஒரு இஷ்யூ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. மேடையில கண் கலங்கிடுறாங்க. பார்க்கக்குள்ள எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நாக சைத்தன்யா தான் அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக சமந்தா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் வந்து எமோஷனல் ஆகல. நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேன். பட் ஆனால் என் கண் கலங்கிறதுக்கு காரணம் அந்த லைட் வந்து என் கண்ணில் படக்குள்ளே என் கண்ணு கூசி எனக்கு வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் என் கண்ணு கூசி அது மூலயமா தான் வந்து தண்ணீர் வருதே தவிர நான் வந்து எமோஷனல் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ திரும்பவும் அதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதால திரும்பவும் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் பரவுகிற நியூஸால் நான் இப்போ திரும்பவும் விளக்கம் கொடுக்குற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கேன். நிஜமாலுமே நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் வந்து எந்த காரணத்துக்காகவும் நான் வந்து எமோஷ்னல் ஆகலை. அது வந்து லைட்டோட சென்சிட்டிவிட்டியால் தான், என் கண் சென்சிட்டிவிட்டியாக இருக்கிறதால தான் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கண் கலங்குது, அழுகுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. மற்றபடி அது ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.